10,000 கண்ணாடி திறந்து விட்டாங்களே இடையில. இப்போ தண்ணி வந்துட்டு இருக்குதாங்க, அதிகமான வெள்ளம் வர்றதுனால. இப்போ பிலிகுண்டுவுக்கு 10,000 கண்ணாடி தண்ணி வரணும் அவங்க திறக்கிற கணக்கு படி பார்த்தா. ஆனா அது இடையில நீர் திருட்டு நடக்கிறதுனால 7,000 6,000 கண்ணாடி தண்ணி தான் வருதுங்க ஐயா. கர்நாடகால இருந்து வர வேண்டிய தண்ணி அவங்க திறக்குறாங்க. ஆனா நம்ம பார்டருக்கு வர தண்ணி வந்து 7,000 தான் வருது. 10,000 கண்ணாடி திறந்தா அதுதான் தெரியல. நம்ம நம்ம அதிகாரிகளுக்கும் அது தெரியலன்றாங்க கேட்டா, நீர்வளத்துறை அதிகாரிகள். கர்நாடகாக்குள்ளே அந்த லிமிடேஷன் வந்து குறைஞ்சிருது. அணையில இருந்து 10,000 கட்டி திறக்குறாங்க. ஆனா இங்க வரப்போ அது 7,000 மாறிடுது. 6,000 குறைஞ்சுதான் வருது நம்மளுக்கு. இடையிலே அந்த மக்களோ இல்ல வேற யாரும் நீர் திருட்டல் இருப்பாங்கன்ற சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா தெளிவுபடுத்தலாம். 10,000 அடி திறந்து இங்க வந்து 7,000 அடி தான் வருதா? ஆமா, 6 7 தான் வருது. 6 7 வருது அப்படின்னா 3,000 அடி காணும். வழியில் எங்கேயாவது அத தண்ணியை திசை திருப்பி எடுத்துருப்பாங்க. அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கத்துக்கு தான். ஏன்னா நமக்கு நியாயமாக பார்க்கணுன்னா அவங்க பில்லுக்குடல் தான் நான் அடைப்பேன். அதனால அங்கே தான் அந்த கடை தான் நாம் எடுப்போம். அதனால் எங்கே தண்ணி சிதறுகிறது, அது எங்கே தண்ணி திருடப்படுகிறது என்பதை கர்நாடக அரசு கவனிக்க வேண்டும். நம்ம அரசு என்ன பண்ணணும்? ஏன்னா நம்மளோட தண்ணி தானே காணாம போகுது. நம்ம தண்ணின்னா அவங்க ஏரியாவில் போய் பண்ண முடியாது. நாம் போய் ஒரு வழியினால் பார்த்துட்டு மலை காடு வனாந்தரம் அவங்க எனக்கு என்ன இருக்கு. அவன் நான் தண்ணி திருடானோ இல்லையோ, எனக்கு வந்து எவ்வளோ பில் உள்ளது அதை தான் நான் எடுத்துக்குவேன். 10,000 அடி திறந்தாலும் எனக்கு 7,000 தான் வந்தது. அந்த 7,000 தான் நான் கணக்கெடுப்பேன். பேலன்ஸ் நீர் கேட்டு வாங்கணும். அது நான் பேலன்ஸ் தருவோம். மூணு டீம் வரலன்னு சொல்லணும். அதே போல நாளைக்கு வந்து ஒரு ஷூட் ஃபைல் ஆகுது. இந்த புலிகுண்டுல இருந்து 3,500 கண்ணாடி தண்ணீர் திறந்த உடனே தமிழக அரசு சார்பிலையோ திமுக மனுவும் நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதை எப்படி கையாளணும், எப்படி வாதாடி அந்த நீரை பெறணும்? அதுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வழக்கறிஞர் வைக்க வச்சிருக்காங்க. ஆக அவங்க வாதாடி அதில் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெறணும். அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 100வது நாள தாவேக அரசு நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து புதிய அரசு 100 நாளை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. உங்களோட பார்வையில் இந்த 100 நாள் எப்படி இருக்கு? 100 நாளில் இதை சாதித்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். 100 நாளிலே பெரிய இமயமலை அளவுக்கு சாதனை பண்ண முடியாதுதான். ஒரு குண்டு அளவுக்கு சாதனை பண்ணியிருக்கோம். இது நாங்கள் செய்த சாதனை என்று சொல்ல முடியாது. பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர காரியத்தில் எந்த காலையும் இறங்கவில்லை. நாங்கள் இந்த 3 நாளில் அறிவித்த திட்டங்கள், நாங்கள் பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் சில பேருக்கு தான் கொடுத்தார்கள். நான் யூனிவர்சிட்டி லேடிஸ் ஆட்சியில் வீட்டில் இருக்கிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் பெண்களுக்கெல்லாம் 2,500 ரூபா கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்தேன். அதை நிறைவேற்றிட்டேன்னா சபாஷ் ஒரு பேச்சு பண்ணாங்களாம். அதே மாதிரி 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாருங்க. அதை நேர்த்திருந்தா பரவாயில்லப்பா, ஒரு 100 வருடம் வேணாம். அவங்க இந்த தேர்தல் வாக்குறுதி பக்கமே போல. எங்களுக்கும் மற்றவங்களும் நாங்கள் குறை சொல்லணும்னாலும் நாங்கள் சொன்னதான் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு விசித்திரம். அந்த ஆச்சரியம். நாங்கள் பேசாத தான் எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தேன். அதே சமயம் பாஜகவோடு திமுக கூட்டணி வச்சிருக்குதுன்னு தாவேக கவர்மெண்ட் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா அதே தாவேக வந்து பாஜகவை வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு கொண்டு வர ஸ்கீம்ஸ் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த உறவு இல்லை, ஒற்று இல்லை. இது திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறோம். ஐடியாலஜியே எங்களுக்கு ஒத்து வராது. எங்களுடைய கொள்கை மரபு வேற ரெண்டு ஒத்து வராது. அரசியல் அளவிலாவது உள்படுமா என்றால் அதுவும் எங்களுக்கு சரியா பண்ணல. ஏன்னா அவங்க ஒரு காவிக்காலர்ல அரசியல் எடுத்தாராங்க. அது எனக்கு ஆட்சியில எனக்கு பிடிக்காது. எனக்கு
எங்களுக்கு பிடிக்காது. அதனால ஆனால் ஒருத்தர் நான் சட்டமன்றத்திலும் நான் மத்திய சர்க்காரை விட்டு போவேன், இங்கே நேற்று சுதந்திரம் நான் விட்டு போவேன் என்று மேல் விழுந்து 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 இவர் ஆதரிக்கிறார் என்றால் யார் பாஜகவோடு போவார்கள் அல்லது யாருக்கு யார் பாஜக பின்னாலே நிற்கிறது என்பதுதான் அர்த்தம். அதே சமயம் ஒரு கூட்டத்துல மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில கலந்துகிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா பாஜக காரங்க அந்த இடத்த கிளீன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இது எதிர்கட்சிகள் வந்து நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது மாதிரி ஒரு தான் சார் முன்ன ஜெகஜீவன் ராம் அவர்கள் ஒரு கோயில்கள்ல சிலையை திறந்துட்டார்னு சொல்லிட்டு அதுக்கு இது மாதிரி எல்லாம் செய்தாங்க. மிகப்பெரிய நாடு முழுவதும் அதை கண்டித்து அறிக்கைகள் விட்டார்கள். பெரிய பேச்செல்லாம் நடந்தது. இன்னும் அந்த பழமைவாதிகள் சமாதானவாதிகள் இன்னும் மாறலன்னு தெரியுது. இவையெல்லாம் மாறணும்னு கேட்டால் மத்தியிலேயும் சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். ஏன்னா நேத்திக்கு சுதந்திர தின விழாவில் பிரதமர் உரையாற்றப்ப யுவசக்தி நரசக்தி, அதாவது இளைஞர்கள் சக்தி பெண்கள் சக்தி தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு பேசியிருந்தாரு. ஆனா 33% இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறையோரோட சேர்த்து கொண்டு வராங்க. அப்படி பார்த்தா மகளிர் அவங்க மறுக்கிறாங்கன்ற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போராடின இளைஞர்கள் மீது டெல்லியில தாக்குதல் நடந்த பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி யுவசக்தி நரசக்தி பத்தி பேசுறாங்க? இது வந்த வெளியில ஊழி வந்த பிறகு சொல்றோம். இப்போ 1969 வந்து மேகதாது அணையை விட்டு கொடுத்தது அப்பொழுதே நீர்வளத்துறை அமைச்சர்னு சிஎம் சொல்றாரு. அப்பொழுதைக்கு நீர்வளம்னு ஒரு துறை தனியாவே இல்லை. பொதுப்பணித்துறைகள் கிட்ட நீர் பாசனம் மற்றும் பாசன மேலாண்மை துறைன்னா பொதுப்பணித்துறை கீழே இருந்தது. சிஎம் வந்து அது அப்போ வந்து கலைஞர் தான் மேகதாது விட்டு கொடுத்தாரு. அப்போ அவர் தான் மேகதாதுன்றது காவேரி ட்ரிபியூனல் எங்கேயும் பேச்சு இல்லை, அவங்க எங்கேயும் பேசல. இடைக்கால தீர்ப்பிலும் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. அவங்க இறுதி தீர்ப்பிலும் அதை பற்றி பேசல, இறுதி தீர்ப்பிலும் அதை பற்றி சொல்லலை. இதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு உரைச்சிச்சு நமக்கு. அதுக்கு அடுத்து சென்ற என்ன போடுறதுன்னு பார்த்தா இதுக்கு வந்துருக்காங்க. இது ஆகையினால காவேரி ஒப்பந்தம் தமிழ்நாட்டோட ஒப்பந்தம் அந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் தீர்த்து வச்சிருச்சு. அப்புறம் சண்டை போட முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே 10 டிஎம் 7 டிஎம் தான். இதே எனக்கு தெரியும் அக்கலாவதியிலும் அதே அந்த இதே 3 அணை கட்டாங்கன்னா அங்கே இது மேகதாதுன்றது 3 அணையும் பெல் பண்ணிடுறது தான். அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா நமக்கு வர டிகிரி வராது. 19 டிஎம்சி தான் கபினி, அவன் நமக்கு 60 டிஎம்சி விடணும் கல்லுது. 52 டிஎம்சி தான் கேஆர் சாகர், அவனை 55 டிஎம்சி நமக்கு விடணும். இவன் விட்டது போக கேஆர் சாகர் மைசூர்ல இருக்குது, கபினி கேரளாவில் இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் மழை பெய்யுது இல்லையா, அதெல்லாம் நோ மேன்ஸ் ஏரியான்னு பேரு. அதெல்லாம் நமக்கு தண்ணி தந்தோம். அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து பிடிக்கிறன்றான் இதில் வாங்காதில்ல. அதனால மேகதாதுன்றது தமிழ்நாட்டுடைய உயிர் பிரச்சனை. மேகதாதை கட்டிட்டாங்கன்னா பஞ்சப்பிழப்பு தான் படிக்கணும் தமிழ்நாடு. அதோட சந்தேகம் தஞ்சை டெல்டா பகுதிக்கு மிக விரட்டு போயிடும். அதோட சந்தேகம் கிடையாது.